திமுகவையும் கலைஞரையும் குறை சொல்ற வாய்ங்க எல்லாம் பாக்கெட்லயே எனி டைம் வச்சிருக்கிற ஒரு மெயின் ரீசன் தான் இந்த கச்சத்தீவு. அப்படி யாரெல்லாம் கச்சத்தீவு கலைஞர்னு பெணாத்திட்டு இருக்கானுங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஸ்கிரீன்ல தெரியறதுதான் 1974 கச்சத்தீவோட ஒப்பந்த நகல். இத ஒழுங்கா படிச்சாவே எவனும் கலைஞரை தப்பா பேச மாட்டானுங்க. சரி, கச்சத்தீவு நடந்தது என்ன? பக்வாச்சலம் காலத்திலேயே அப்போ மந்திரியா இருந்த ராமநாதபுரம் ராஜா முன்னிலையில 1964லயே கச்சத்தீவை பத்தி பேசி முடிவெடுத்துட்டாங்க. திடீர்னு இந்திரா காந்தி மந்திரி சபையை கூட்டி கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைக்க முடிவெடுத்துட்டாங்க. சட்டப்படி மாநில அரசோட தீர்மானமோ இல்ல லோக்சபா ஒப்புதலோ கூட அவங்க வாங்கல. இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சம் என்னன்னா, ஒப்பந்த விதிமுறைப்படி அந்த ஒப்பந்தம் இந்திய சட்டப்படி ஒப்புதல் செய்யப்படணும். ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒப்பந்தம் பார்லிமெண்டால அங்கீகரிக்கப்படவே இல்ல. சோ இந்த ஒப்பந்தமே இந்திய சட்டப்படி செல்லாது. ஆரம்பத்துல இருந்தே கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததுக்காக திமுக அத எதிர்த்துட்டே இருந்தாங்க. அதனால இந்தியாவுல எமர்ஜென்சி காலம் வந்தப்ப கூட 1976ல திமுக ஆட்சியை கலைச்சி பழி தீர்த்தாங்க இந்திரா காந்தி. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா மக்களே, இப்ப வரைக்கும் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் பார்லிமெண்டால அங்கீகரிக்கப்படவே இல்ல. அப்படின்றதுனால இந்திய சட்டப்படி ஒப்பந்தமே செல்லாது. இப்படி இருக்கும்போது எதுக்குடா கலைஞரை குறை சொல்றீங்க? அந்த காலத்திலேயே இந்த ஒப்பந்தத்தை கலைஞர் மட்டும்தான் எதிர்த்தாரு. அப்போ அதிமுக எம்ஜிஆர் உட்பட மத்த கட்சிக்காரங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? சொல்ல போனா முறையா இலங்கை கிட்ட கச்சத்தீவை ஒப்படைச்சதே 1982ல தான். அப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருந்தது எம்ஜிஆர் ஆட்சி. அப்போ அதிமுக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சாங்க? அது இல்லாம ஏடிஎம்கே 10 வருஷமா ஆட்சியில இருந்தப்ப ஜெயலலிதா கூட கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கலையே. அதுலயும் கடைசி 4 வருஷம் ஒட்டுண்ணியா இருந்த எடப்ஸ் பாஜக கால நக்கிக்கிட்டு அடிமையா இருந்தாரே தவிர வேற என்ன பண்ணாரு? சொல்ல போனா 1974லயே தமிழ்நாட்டுல இருந்த எதிர்கட்சிங்க எல்லாம் கலைஞரோட சேர்ந்து போராடி இருந்தாலே கச்சத்தீவை இலங்கை கிட்ட ஒப்படைக்கிறதையே தடுத்திருக்கலாம். சோ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, கச்சத்தீவு ஒப்படைக்கும் போது இந்திரா காந்தியை எதிர்த்து கருத்து தெரிவிக்காத எவனுக்கும் இன்னைக்கு கலைஞரையோ திமுகவையோ கேள்வி கேட்கறதுக்கு யோகியதையே கிடையாது. ஆனாலும் பொய் அவதூறு பேசி பேசி இப்ப வரைக்கும் கலைஞரோட வெறுப்பையும் திமுக வெறுப்பையும் பரப்பிட்டு இருக்கானுங்க இந்த அரசியல் வரலாறு தெரியாத சங்கிங்களும் அடிமைங்களும். சோ மக்களே, இப்பயாச்சும் உஷாரா இருந்துக்கோங்க.